அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதிர் வீட்ல இருந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காரு. ராஜுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல, அவ பேசுற விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஈவெண்ட்டே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதிர் சென்னை போயே ஆகணும், ராஜு எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும், அவ ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கிற மாதிரி நம்மளோட மனசுக்கு தோணிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கதிர் என்ன பண்ணனா சென்னைக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. கதிர் ஒரு வழியாக நம்ம ராஜ் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் கீழே வந்துடுறாங்க. அந்த டைமில் நம்ம ராஜ் இன்னொரு இக்கட்டான சூழல், அதாவது அந்த காம்படிஷனை நடத்துகிற அந்த 3 நாட்களும் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போயிடுவேன், நீ எப்படி போக முடியும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அவங்களோட ரூமில் பிடிச்சி கையை பிடிச்சி தள்ளி அப்படி இப்படின்னு ஏதோ கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. ராஜு ஒரு பக்கம் ரொம்பவே கத்துறாங்க, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் முடியறதில்ல. உடனே கதிர் அந்த ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ராஜுன்னு சொல்லிட்டு சத்தம் போட உடனே நம்ம ராஜு கதிர் என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் ராஜு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அப்படியே துக்கத்தை தாங்க முடியாமல் டோரை கோவத்தில் உடச்சி தள்ளிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்களை பிடிச்சி அடி வெளுன்னு வெளுத்து வாங்கிடுறாரு நம்ம கதிர். வெளுத்து வாங்கினதோட மட்டும் இல்லாமல் என்னடா உனக்கு பிரச்சனை, காம்படிஷன் மாதிரி நடக்க விடாமல் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இஷ்டத்துக்கு போட்டு வெளுத்துட்டு என்ன பண்ணேன்னா வாராஜி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை கூப்பிட்றாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி போக முடியாது, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கா உன் பொண்டாட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிஷன் முடிகிற வரை இருக்கணும், இல்லை 10 லட்ச ரூபா பணத்தை அவள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் சொல்ல உடனே கதிர் இங்கே பாருடா முன்னாடி நான் என் ராஜையை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னால் முடிஞ்சால் நீ பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து தள்ளிட்டு நம்ம ராஜுக்கு கையை கொடுக்குறாங்க. ராஜு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி, அதாவது நம்ம இக்கட்டான சூழ்நிலை எல்லாரோட பேச்சையும் கேட்காம வந்துட்டோம், அதனால தண்டனை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கையை கொடுத்து 2 பேருமா சேர்ந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது நம்ம ராஜு அழுதுகிட்டே போகிறாங்க. கதிர் அழுவாத, எதுக்காக அழுற, அத்தனை பேர் சொன்னாங்களே எல்லாரோட பேச்சையும் கேட்காம வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கதிர் ராஜையை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு. உடனே ராஜ் இவளெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டேன்ற ஒரே காரணத்தினால தானே என்னை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி ராஜு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை ராஜு, எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்ல உடனே ராஜு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரோட காதல் கதைகள் ரொம்பவே வெறித்தனமாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.